ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவா உப்புமா. இதே போல் காய்கறிகளுடன் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா டின்னருக்கு செய்து பாருங்கள். இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 சிவப்பு மிளகாய், 1 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக போடுங்க. அப்படின்னா தான் நல்ல வாசனையாட்டு இருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வெங்காயத்தை போடணும். பாருங்கள், இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. இப்போ நான் ஒரு துண்டு இஞ்சியை பொடியை தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனையாட்டு வரும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், இதை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு 2.5 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிடணும். பாருங்கள், நான் 2.5 கப்பு, 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கொதிக்கிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்துட்டு இப்போது நம்ம காய்கறி பாருங்கள், ஒரு கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸு, பெரிய பீன்ஸில் ஒரு 7-8 பீன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி இருந்தால் போடலாம். ஒரு உருளைக்கிழங்க சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் போட்டுடலாம். பாருங்கள், இது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த காய்கறி நல்லா வெந்து வரணும், பாதி அளவு வெந்து வரணும். பாருங்கள், எல்லாம் வெந்து வரட்டு. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் போடுங்க. எப்படின்னா ஒரு லேசான புளிப்பு காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த உப்புமா. பாருங்கள், அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னும் 1 நிமிஷம் இருந்து நல்லா வெந்துடும். 3/4 பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். காய்கறியெல்லாம் வெந்து அழகாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் போட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப்பு ரவையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே இந்த காய்கறி கூட இருந்து நல்லா வறுத்து விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு நேரம் நீங்கள் செய்து பாருங்கள். 1 நிமிஷம் கிளறினா போதும். நல்லா வறுக்கணும்னு தேவையில்லை. இந்த ரவை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணியை விட்டுடலாம். கொதிக்க தண்ணியை விட்டுறணும். பாருங்கள், நான் 2.5 கப்பு தண்ணியும் விட்டாச்சு. சில ரவை கூட கொஞ்சம் இழுக்கும். 3 கப்பு வரை நீங்கள் கொதிக்க வச்சுக்கிடணும் தண்ணியை. ரவை நல்லா வெந்து வரணும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுறணும். ரவை நல்லா வெந்து வரணும். சில ரவை சீக்கிரமாக வந்துடும், சில ரவை கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கிடணும். நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி இழுத்து அழகாக வரும். உப்பு எல்லாம் பார்த்துருங்க. இந்த நேரத்தில் இதை இன்னும் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டு. ஏங்க, திறந்து இடையிடையே கிளறி விட்டுடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்தாச்சு. இன்னும் 1 நிமிஷம் கிளறினாலே போதும். 2.5 கப்பு தண்ணியிலே இந்த ரவை வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா பூ போல் உதிரியாக வந்துடும். உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். நல்லா கொதிச்ச வெந்நியில் விடணும். பாருங்கள், இப்போது நம்ம 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் இல்லைன்னா தேங்காய் கூட துருவின தேங்காய் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கிளறி விட்டாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்குது இந்த உப்புமா. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துருவோம்.
பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் எடுத்தாச்சு. நல்ல டேஸ்டியான வாசனையான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டில் டின்னருக்கும் இதை செய்து சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும்.